நம்ம இப்போ வந்திருக்கிற ஊர் ராஜமன்றி. இதை வந்து ராஜமுந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராஜமன்றி ஆந்திர மாநிலத்துடைய கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அழகான ஒரு பெரிய நகரம் இது. இந்த ராஜமன்றியோட அழகே இங்கே பிரம்மாண்டமாக ஓடிக்கிட்டு இருக்கிற கோதாவரி ஆறு தான். அது மட்டும் இல்லாமல் அது மேலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு பாலம் நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த பாலம் வந்து 2 அடுக்கு பாலங்க. இது வந்து ஆசியாவிலேயே ரொம்ப நீளமானதான். இந்த பாலத்துக்கு மேலே வந்து வாகனங்களும் கீழே வந்து ரயிலும் போகும். அந்த மாதிரி கீழே ட்ரெயினும் மேலே பஸ்ஸு கார்லாம் போகிறத பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நம்ம பார்க்குற டைம் ட்ரெயின் வரல. இந்த ஆறை பாருங்களேன், கோதாவரி ஆறு அப்படியே பெரிய கடல் மாதிரி இருக்குங்க. இதே மாதிரி இன்னும் 2 பாலம் இங்கே இருக்குது. இதில் வலது பக்கம் இருக்கிற பாலம் வந்து ரயில்வே பாலம், சமீப காலத்தில் கட்டப்பட்டது. இதுவும் வந்து கோதாவரி ஆற்றில் அந்த 4 கிலோமீட்டருக்கு கட்டியிருக்காங்க. இதில் தான் நான் ட்ரெயினில் வந்தேன். இந்த ஆறு முடியும் அப்படின்னு பார்க்குறேன், முடியவே மாட்டேங்குது. அப்புறம் தான் பார்த்தா இது 4 கிலோமீட்டருக்கு போகுது. இடது பக்கம் இருக்கிறது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட ரயில்வே பாலமாக, அது இப்போ பயன்பாட்டில் இல்லை. தூரத்தில் தெரியுது பாருங்கள் அந்த இரட்டை பாலம். இந்த கோதாவரி ஆறும் நம்ம நிற்கிற இந்த படித்துறையும் காசி ராமேஸ்வரம்லாம் எப்படியோ அதை மாதிரி ஆந்திராவில் இந்த இடம் ஒரு புண்ணியத்தலம். கங்கை நதியில் எப்படி ஆரத்தி நிகழ்ச்சிலாம் நடக்குதோ அதே மாதிரி இந்த கோதாவரி ஆற்றங்கரையிலையும் ஆரத்தி நிகழ்ச்சிகள் நடத்தப்படுது. இந்த கோதாவரி ஆறில் நம்ம போட்டிங்கும் போகலாம். கவர்மெண்ட் சார்பாக இங்கே போட்டிங்கும் இருக்குது. கடல் மாதிரி இருக்கிற இந்த ஆறில் நம்ம போட்டிங் போயிட்டு மேலே இருக்கிற பாலத்தில் ட்ரெயின் போகிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். சரி, இந்த ராஜமன்றிக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்னா, இந்த கோதாவரி ஆற்றங்கரையில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு அழகான கோவிலை பார்க்க வந்திருக்கிறோம். ரொம்ப அழகான பிரம்மாண்டமான ஒரு கோவில். அதே மாதிரி இந்த கோவிலுக்குன்னு ஒரு தனி சிறப்பும் இருக்குங்க. தூரத்தில் தெரியுது பாருங்கள், அந்த கோவில் தான் நம்ம பார்க்க வந்திருக்கிற கோவில். இது வந்து ஒரு சிவன் கோவில். இந்த கோவிலுடைய பெயர் ஸ்ரீ மகா காளேஸ்வரர் திருக்கோவில் அப்படின்றதான் இந்த கோவிலுடைய பெயர். இந்த கோவில் சமீப காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில் தான். அதாவது 2022 தான் இந்த கோவிலே வந்து திறந்திருக்காங்க. இந்த கோவிலுக்கு இருக்கிற ஒரு தனி சிறப்பு என்னன்னா, வட இந்தியாவில் இருக்கிற உஜ்ஜயினியில் இருக்கிற புகழ்பெற்ற ஒரு சிவன் கோவில், சிவபெருமானுடைய 12 ஜோதிர்லிங்க கோவில்களில் ஒன்றான ஸ்ரீ மகா காளேஸ்வரர் கோவில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கோவில். அந்த கோவிலில் நடக்கிற ஒரு வழிபாடு முறை தென்னிந்தியாவில் இந்த கோவிலில் மட்டும்தாங்க நடக்குது. அது என்ன வழிபாடு அப்படின்றத இந்த அழகான கோவிலை சுற்றி பார்த்துக்கிட்டே நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த கோவிலுடைய அழகான ராஜகோபுரம். அதில் வந்து சிவபெருமானுடைய ஒரு பெரிய சிலையை வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ராஜ கோபுரத்தை தாண்டி கோவிலுக்குள்ளே போயிட்டுருக்குறோம். எதிர கோபுரம் பாருங்களேன், கோவிலுடைய கருவறை விமானம் அப்படியே தங்க நிறத்தில் இருக்குது. அப்பா, இங்கே பாருங்கள் கோவிலை அப்படியே ஒரு தேவ லோகத்துக்கே வந்த மாதிரி இருக்குங்க. அவ்வளோ கலர்ஃபுல்லாக இந்த கோவிலுடைய அமைப்பு. 4 பக்கமும் ராஜகோபுரம், கீழே தரையெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க இந்த கோவிலை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நடுவில் இருக்கிறது கருவறை, 4 பக்கமும் ராஜகோபுரம். நம்ம வந்தது இந்த பக்கம் ஒரு ராஜகோபுரம் இருக்குது பாருங்கள். அப்படியே சுற்று மண்டபம் பாருங்கள், இந்த கோவிலை சுற்றி சுற்று மண்டபம் கட்டியிருக்காங்க. அதுலேயும் வந்து சாமி சிலைகள் வச்சுருக்காங்க. இந்த கோவிலுடைய அமைப்பு ரொம்ப வித்தியாசமானது. நடுவில் இருக்கிற அந்த கருவறை விமானம், அதை சுற்றி 4 பக்கமும் மண்டபம் இருக்குது பாருங்கள். 4 பக்கமும் கொடிமரமும் நந்தியும் இருக்குது. ஒவ்வொரு கால பூஜைக்கும் வந்து ஒவ்வொரு கதவை திறந்து ஒவ்வொரு பக்கமும் பூஜை நடக்குது. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற ஒரு கோவிலை இப்போ தான் நான் தடவையாக பார்க்குறேன். 4 பக்கமும் வந்து நந்தியும் கொடிமரமும் இருக்கிற மாதிரி ஒரு சிவன் கோவில். இது வடநாட்டு பாணியில் கட்டப்பட்ட ஒரு கோவில் தான். ராஜகோபுரம்லாம் வந்து நம்ம ஸ்டைலில் இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக கருவறையில் இருக்கிற சிவபெருமானை போய் பார்ப்போம். இதுதான் கருவறைக்கு முன்னாடி இருக்கிற மண்டபம். அப்படியே ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு அரண்மனையை பார்க்குற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. அப்படியே பார்த்தோன்னா கொடிமரம், அந்த பக்கம் நந்தி இருக்குது. இப்போ வந்து கதவு மூடி இருக்குது. நம்ம வந்து கோவிலுக்கு பின்னாடி பக்கம் இருக்கிறோம். மேலே இருக்கிற டிசைன்லாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக, என்ன அழகாக கட்டியிருக்காங்க. அப்பா, இங்கேருந்து பார்க்குற காட்சி பாருங்கள். அந்த மண்டபமும் தெரியுது. அந்த ராஜகோபுரத்துக்கு எதிராக இருக்கிற 4 முனை மண்டபத்தில் இது ஒன்று. இந்த விளக்கு தூண் இதெல்லாம் வந்து நம்ம கேரளா ஸ்டைலில் இருக்குது. இதுதான் வந்து கொடிமரம். முன்னாடி வந்து பலிப்பீடம் இருக்குது. அதுக்கப்புறம் திரிசூலம். இங்கே வந்து நந்தி பெருமானை பார்த்துட்டு அப்படியே சிவபெருமான் உள்ளே இருக்கார் பாருங்கள். இன்னும் அலங்காரம்லாம் பண்ணலை சிவபெருமானுக்கு, நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் போனோம். உஜ்ஜயினியில் இருக்கிற மகா காளேஸ்வரர் கோவிலில் எந்த ஒரு சிவன் கோவிலையும், இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு சிவன் கோவிலையும் நடக்காத ஒரு வழிபாடு, அதாவது பஸ்ம ஆரத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பஸ்ம ஆரத்தி இந்தியாவில் உஜ்ஜயினியில் இருக்கிற மகா காளேஸ்வரர் கோவிலில் மட்டும்தான் நடக்குது, வேற எங்கேயும் கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இருக்கிற இந்த கோவிலையும் அந்த பஸ்ம ஆரத்தி அப்படின்ற ஒரு வழிபாடு முறையை செய்கிறாங்க. இந்த பஸ்ம ஆரத்தி அப்படின்னா என்னன்னா, இறந்தவர்களுடைய அஸ்தியை வந்து நம்ம வந்து காசிலையும் ராமேஸ்வரத்திலையும் கரைப்போம். அதே மாதிரி தான் சுடுகாட்டில் இருந்து எடுக்கப்படுற சாம்பலில் சிவலிங்கத்துக்கு மேலே அபிஷேகம் பண்ணுவாங்க. இதை தான் வந்து பஸ்ம ஆரத்தி அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த பஸ்மாரத்தி செய்யறதுனால இறந்தவர்களுடைய பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கிறதா நம்பிக்கை. நம்ம எப்படி அந்த அஸ்தியை வந்து கரைக்கிறோமோ அதே மாதிரி தான் இதுவும். உஜ்ஜயினியில் நடக்கிற பஸ்மாரத்தியை நம்ம பார்க்கணுன்னா 1 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணணும். அவ்வளவு கூட்டம் அந்த கோவிலில். அந்த கோவிலில் என்ன மாதிரி ஆகம விதிகளோட அந்த பூஜை நடக்குதோ அதே மாதிரி தான் இந்த கோவிலும், நம்ம இருக்கிற இந்த மகாகாளேஸ்வரர் கோவில் ராஜமுந்திரியில் இருக்கிற இந்த கோவிலையும் பஸ்மாரத்தி அப்படின்ற அந்த வழிபாட்டு முறை நடக்குது. தென்னிந்தியாவில் இந்த கோவிலில் மட்டும்தான் அந்த வழிபாட்டு முறை நடக்குது. இந்த பஸ்மாரத்தி தினமும் இந்த கோவிலில் காலையில் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நடக்குது. இந்த கோவிலுக்கு பின்னாடியே இடுகாடும் இருக்குது. கருவறையில் இருக்கிற சிவபெருமானை பார்த்துட்டு நம்ம வெளியே வந்தாச்சு. அதே மாதிரி இந்த கோவிலுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே நடக்கிற சிறப்பு வழிபாடு. அடுத்ததாக இந்த கோவில் நம்ம அப்படியே சுற்றி வருவோம். இங்கே வந்து ஒரு சிவபெருமானுடைய சன்னதி இருக்குது. இதில் வந்து 2 நந்தியோட பளிங்கு கல்லில் வந்து சிவனுடைய சிலை இருக்குங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு அடுத்ததாக இந்த கோவிலை சுற்றி, அதாவது இந்த கோவிலை சுற்றி இருக்குது பார்த்திங்களா, அந்த சுற்று மண்டபம், அதில் வந்து நிறைய சாமி சிலைகள் இருக்குது. அதாவது எல்லா கடவுளையும் நம்ம இங்கே வந்து வணங்கலாம். அதுதான் இங்கே எந்த கடவுள் இருக்குது எல்லா கடவுளையும் இந்த பக்கம் இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே இந்த கோவிலை சுற்றி பல கடவுள் சிலைகள் இருக்குது. நம்ம எல்லா சாமியும் இங்கே வந்து ஒரே இடத்துல வணங்கலாம். இப்போ இந்த சுற்று மண்டபத்துக்கு மேலே நம்ம ஏறியாச்சு. இதில் வந்து முதல்ல இருக்கிறது விநாயகர் தாங்க. முதல்ல இருக்கிறது விநாயகர். இவரை வணங்கிட்டு அடுத்ததாக பக்கத்தில் வந்து முருகர் இருக்கார். முருகப்பெருமானையும் நம்ம வணங்கிட்டு அப்படியே இந்த கோவிலை ஃபுல்லாக இந்த சுற்று மண்டபத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே ஒரு ரவுண்டு வருவோம்.